எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா 10 இயர் ரிட்டையர்மெண்ட் சேலஞ்ச். 10 இயர்ல ரிட்டையர் ஆவது பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சேலஞ்சை எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரிட்டையர்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். மாதம் மாதம் கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு பெரிய கார்பஸை கிரியேட் பண்ணி அதை பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஆம் ரைட்? அப்போ இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோ வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்லி நோ. நான் அதுக்காக இங்கே வரல. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் நமக்கு என்ன யோசனை இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படியாச்சும் கமிட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நமக்கு பிடிச்ச விஷயங்களை தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை செய்யறது தான் ஆக்சுவலாக பேஷன். அப்படி அதை செய்யும்பொழுது நமக்கு வருமானம் கூட கம்மியாக வரலாம், இல்லை வராமலே கூட போகலாம் இல்லையா? ஆனால் அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ போய் அந்த பேஷனில் கை வைக்க முடியுமான்னா சூழ்நிலை நம்ம அதை அலோவ் பண்ணாது. நம்ம இப்போ கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம அந்த கமிட்மெண்ட் அச்சீவ் பண்ணணும், டார்கெட் இருக்கு, அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். கரெக்ட். நம்மள ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும். உங்களுக்கு சினிமா பிடிச்சிருக்கலாம், டீச்சிங் ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கலாம், பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கலாம், அதுலன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃப்ரீலான்சராக இருக்கணும்னு பிடிச்சிருக்கலாம். பட் இதுல எல்லாமே கூட வருமானம் வரும், பட் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வராமல் கூட போகலாம். ஆனால் அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம பிடிச்ச விஷயங்களை வேண்டான்னு அவாய்ட் பண்றோம். ஒரு சிலர் ட்ரஸ்ட் நடத்தணும்னு தோணும், சேரிட்டி ட்ரஸ்ட் நடத்துவாங்க. ஒரு சிலர் கன்சல்டன்ட்டாவே வேலை செய்யணும், நான் ஃபிக்ஸட் சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். இல்லை நான் அக்ரிகல்ச்சர் பண்ண போறேன், எனக்கு ஒரு இடம் வாங்கி நான் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றவங்களும் பண்ணலாம். இல்லை எனக்கு என் ஃபேமிலி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் ஃபேமிலியோட என் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். உங்களுடைய கமிட்மெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கனாலே உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம இல்லைங்கிறதுனால எவ்வளோ கடன் இருக்கலாம், கமிட்மெண்ட் இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேஷன் மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஒரு பார் போட்டு மூடிடுறோம். இப்போ இந்த பாருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா, இல்லை உங்கள் பேஷன் இருக்காங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஃபைன். ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நாட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை நீங்கள் எடுக்கலாம் இல்லையா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். இப்போ எப்பவுமே நான் கேட்கறது தான், இந்த வீடியோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் இதை செய்கிறேன்னா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்று தான், அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, வயசானதுக்கு அப்புறம் தான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. 40 வயசில் கூட என்ன பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் எடுக்கலாம், அலாங் வித் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே ரைட். நான் அதெல்லாம் தான் சொல்லி தர போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போனால் ஷேர் விற்குது, வாங்கி வச்சுக்கிட்டா அதனால பின்ன பெருசாக வளர்ந்து குரோத்தை கொடுக்க போகுது, அதுதானே இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா ஆக்சுவலாக பணம் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. சரிங்களா? பணம் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது, அதுக்கு பின்னாடி வேற ஒன்று இருக்கு, நாலேஜ். நிறைய பேருக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்கும், நான் பணம் சேர்த்துக்கிட்டே வரேன், பட் நான் போட்ட பணத்துக்கும் இப்போ வளர்ந்து நிற்கிற பணத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. என்கிட்ட ஒரு கிளைண்ட் சொன்னார், 10 வருஷமா அவர் பணம் போட்டுட்டு வர்றாரு ஸ்டாக் மார்க்கெட்டில், ஆனால் அவர் போட்ட பணம் 30 லட்சம் ரூபாய். இப்போ அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன். ஸ்டாக் செலெக்ஷனுக்கு உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்ததுனா தான் நீங்கள் ஸ்டாக்கை ப்ராப்பராக செலக்ட் பண்ண முடியும். அதுதான் நான் உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ நாலேஜும் கிடைச்சிருச்சுப்பா. இப்போ பெருசாக நீங்கள் க்ரோ ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன வேணும் உங்களை? டைம். எக்ஸாக்ட்லி. இந்த டைம் தான் ரொம்ப முக்கியமான ரோல் இன்வெஸ்ட்மெண்ட்ல. இந்த டைமை கொடுக்காம பணத்தையும் நாலேஜையும் அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஏதாவது வளர்ந்துருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. அப்போ ஒரு டைமுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட்டுக்கும் நீங்கள் இந்த டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத நீங்கள் பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் ரூலுக்கு ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி இதில் 3 பிரிவாக இருக்கும். இந்த மொத்த வீடியோவுமே 3 பிரிவாக வச்சுருக்கோம். ஒன்று உங்களுடைய மைண்ட் செட், உங்கள் மைண்ட் செட்டை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் டார்கெட் எப்படி செட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நாம் அப்ரோச் பண்ணி அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும். இந்த 3ஐயும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருவீங்க இல்லையா? இப்போ மைண்ட் செட். இப்போ ஸ்டாக்ஸில் நீங்கள் 1 lakh போடுறீங்க, என்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஒன் டைமாக நீங்கள் ஒரு பணத்தை உள்ளே போடுறீங்க. சும்மா இது கேல்குலேஷனுக்காக தான், ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக தான் கொடுப்பேன். அந்த 1 lakh rupees ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸு உங்களுக்கு ஒரு 15% சிஏஜிஆர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர் உங்களுக்கு 2 times கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh ஒரு 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 lakh ஆயிருக்கும் இல்லையா? இந்த 2 lakh அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷத்துல 4 lakh ஆகும், அடுத்த 5 வருஷத்துல 8 lakhs ஆகும். ஒரு 15 yearsல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ரொவைடட் அது 15% சிஏஜிஆரா இருந்தா. அதை விட அதிகமாக இருந்ததுன்னா இதை விட கூட இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். அதை நம்ம விட்டுடுவோம். நான் இப்போ சொல்ல வர விஷயம் வேற என்னன்னா,
இதுக்குள்ள உங்க பணம் எவ்வளவு இருக்கு? 1 lakh. யோசிச்சு பாருங்க, இந்த 1 lakh rupees எடுத்து உள்ள போட்டுட்டோம். உங்க குடும்பத்துக்காக வச்சிருந்த பணம் எடுத்து உள்ள போட்டுட்டா நாளைக்கு தேவைன்னா எங்க போய் நிக்கிறது? அப்படிங்கிறதுனாலதான் பல பேர் என்ன பண்றோம்னா இந்த பணத்தை சேர்த்து வைக்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடும். சரி, ரிட்டையர்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம், ரிட்டையர்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட இப்ப 40ல இருந்து 45 வயசு வந்திருப்பீங்க. ஆனா இது எப்ப எடுத்திருக்கணும்? 25 வயசுல எடுத்திருக்கணும். 25 வயசுல ஒரு பையன் பண்ண வேண்டிய முதல் காரியம் டேர்ம் இன்சூரன்ஸ். அவனுடைய ஆப்சன்ஸ்ல அவன் குடும்பத்துக்கு ஒரு கார்பஸ் வரணும். அதுக்கு அடுத்து அவன் செய்ய வேண்டிய 2வது வேலை எதுன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான். ஆனா அப்பெல்லாம் நம்ம பண்ணல. 20 வருஷம் 15 வருஷம் ஜஸ்ட் லைக் தட் போயிருக்கும் இல்லையா? எனிவே, இப்போவாது நம்ம இதை பார்க்குறமே சந்தோஷப்பட்டுங்க. இப்போ விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஷேர்ஸ்லாம் டிவிடெண்ட்னு ஒன்று வரும். ஒன்றில் 0.5% வரும், ஒன்றில் 2% வரும், ஒன்றில் 3% கூட வரும். சார் டிபெண்ட்ஸ். ஆனால் ஒரு ஆவரேஜாக 1.75% உங்களுக்கு வருது வருஷம் உங்கள் கார்பஸ் வேல்யூலேருந்து ஈல்டு கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கங்க. இந்த டிவிடெண்டில் மட்டும் ஒரு கேல்குலேஷன் போட்டு வைக்கிறேன். 2013 ரூபாயிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கும். ஒரு வருஷம் 2013, 2300 சில்லற அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி டோட்டலா உங்களுக்கு முதல் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய் வருது. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? எக்ஸாக்ட்லி 1 lakh rupees. அந்த 1 lakh rupeesங்கிறது அங்கேயே தான் இருக்கு. அது 2 lakh ஆச்சா எவ்வளவு ஆச்சுன்றது வேற. அதோட கார்பஸ் வேல்யூ மேபி வளர்ந்துருக்கும். ஆனாலும் உங்க கையில எவ்வளவு இருக்கு? 13,500 ரூபாய். அதாவது 13.5% நீங்க போட்ட பணம் வெளியே வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த பணத்தை நீங்க என்ன பண்ணலாம்? உங்க ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணலாம், இல்ல ரீஇன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகே ரைட். 2வது 5 வருஷத்துல மட்டுமே 27,290 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்தது. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 40% நீங்க போட்ட பணம் வெளியே வந்துடுச்சு. இப்ப அடுத்த 5 வருஷம் நீங்க விடும்போது இது என்ன ஆகும்? இந்த டிவிடெண்டும் டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 54,800 ரூபாய் உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல 3வது 5 வருஷத்துல வருது. அப்ப டோட்டலா இந்த மூணையும் நீங்க கூட்டி பாருங்களேன். உங்களுக்கு நீங்க போட்டது எவ்வளோ? 1 lakh. இந்த 15 வருஷத்துல உங்களுக்கு டிவிடெண்ட் எவ்வளவு வந்திருக்கு? 95,000 ரூபாய் சம்திங். இது 95 தான் வரும்லாம் நான் சொல்லலை. மேபி இது கொஞ்சம் கூட குறைய கூட இருக்கலாம். பட் இப்போ கொஸ்டின் என்னன்னா, கிட்டத்தட்ட அது உங்களோட பிரின்சிபலுக்கு ஈக்குவலா இருக்கா? இப்போ சொல்லுங்க, நீங்க போட்ட பணத்தையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு 15 வருஷத்துல. இப்போ ஸ்டாக்ஸ் யார் கையில இருக்கு? உங்க கையில தானே இருக்கு. அதோட வேல்யூ கொஞ்சம் கூட குறைய இருக்கும். நான் சொன்னதே தான் இருக்கும்னு நான் சொல்லலை, கூட குறைய இருக்கும். பட் ஸ்டில் ஸ்டாக் யார் கையில இருக்கு? அந்த சொத்து யார் கையில இருக்கு? உங்க கையில தானே இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்படிதான் நீங்க மைண்ட் செட் வச்சுக்கணும். இல்லை ஐயோ நம்ம பணம் போட்டுட்டா அது போய் பிளாக் ஆகிடும் அந்த பணம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த பணம்லாம் ரிலீஸ் ஆகும்பொழுது அது உங்க குடும்ப தேவைக்கு வந்துடும். பிளஸ் க்ரோத்தும் உங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ புரியுதுங்களா? நம்ம எவ்வளவு வேணும்னாலும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்ட் டைம் ஜாப் மாதிரி கொஞ்சம் ஏதோ மிச்சம் மீதியை போடக்கூடாது. அது வளரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த வளர்ச்சி உங்களோட குடும்பத்தோட தேவைக்கு பயன்படுமானா பயன்படாது. இதுதான் நான் பல பேர்கிட்ட சொல்றேன். நம்மளுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னா ப்ராப்பர் டைம்ல ப்ராப்பர் அமௌண்ட்டை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களோட மைண்ட் செட். இப்போ பிளாக் கிளியர் ஆயிடுச்சா? பணத்தை உள்ள போட்டால் உள்ள மாட்டிக்கணும் எதுவும் இல்லைல்ல, திருப்பி வந்துடும். பட் இட் வில் டேக் டைம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? மேனேஜ் பண்ணிக்கணும். அவ்வளோதானே. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டும்போது யூஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நம்ம பணம் நம்ம கைக்கு திரும்பி வந்துடும். பட் இது 15 வருஷம் மட்டுமா வரும்? வாழ்க்கை பூரா தானே வரும். அதையும் நீங்கள் பாருங்க. ரைட். இப்போ இன்ஃப்ளேஷனை நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா நானும் ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ் அட்வைசராக இருந்திருக்கேன், இன்சூரன்ஸ் கம்பெனியில் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபைனான்ஷியல் அட்வைசிங் தான் எங்களோட வேலையே இல்லையா? நான் கிட்டத்தட்ட 400 பேருக்கு ஐஆர்டி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ வேலை செய்யும்போது இப்போ ஃபைனான்ஷியல் கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் 5% இன்ஃப்ளேஷன் மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே 5% இன்ஃப்ளேஷன் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதாவது எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் 5% சொல்கிறேன். நீங்கள் ரியல் டைம் பண்ணுங்கன்றேன். அப்போ ரியல் டைம் பண்ணுறதுனா என்னங்கிறது பாருங்கள். இப்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஏஜை நீங்கள் வந்து எதில் வருதுன்னு பார்த்துக்கங்க. 25 வரீங்களா, 30 வரீங்களா, 35 வரீங்களா, 40 வரீங்களான்னு. ஒரு சிலர் 40க்கு மேலேயே இருப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் இதுக்குள்ளேயே வந்துடுவீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 25 வயசு இருக்கிறவருக்கு, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவருக்கு அடுத்த 25 வருஷம் டைம் இருக்குது. எப்போ 50 வயசு ஆகிறதுக்கு. குறைஞ்சது 50 வயசில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிடணும். அதுக்கு மேலெலாம் எடுத்துக்கவே கூடாது, ப்ரொவைடட் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால், ஈவன் பிஸ்னஸாக இருந்தால் கூட. ஏன்னா அப்போ தான் நமக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு 50 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைனா இதெல்லாம் கனவுகளாகவே போயிடும் இல்லையா? ஓகே, ஒரு கேல்குலேஷன் மட்டும்தான் இப்போ போடுறேன், பார்த்துக்கோங்க. 30 வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கு 20 வருஷம் டைம் இருக்குது. 40 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறி இருக்கு. ஒரு கணக்கு மட்டும் முடிஞ்சால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்சு.
இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கங்க. நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சம்பளம் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கல. எல்லாருக்குமே இன்னைக்கு 2026 இந்த எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஒரு வேலை 20,000 ரூபாய் சம்பளமா இருந்தா அப்படிங்கிற மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து 40,000 சம்பளம் வாங்கினா இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா 2.5 போட்டுக்கோங்க. உங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன போட்டிருக்குன்னா கரண்ட் பென்ஷன். இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். பட் இன்னைக்கு நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, இனிமே உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா உங்களுடைய பேசிக் நீட்ஸ் ஒரு 50% பணம் இருந்துச்சுன்னா மருந்து செலவுக்கும் உங்களை பார்த்துக்கிறதுக்கும் போதுமானது அப்படிங்கிற அசம்ஷன் எடுத்துக்கும். 20,000 ருபீஸ் சேலரி வாங்குறவங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆனாங்கன்னா மினிமம் அவங்களுக்கு எவ்வளோ வேணும்? 10,000 ருபீஸ் வேணும். அப்போ நம்ம கையில் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் மாறுது. இன்ஃப்ளேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க, 10% போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பென்ஷனே இன்னைக்கு வாங்குறீங்க, இந்த வருஷம் நீங்கள் 10,000 ரூபாய் பென்ஷன் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் மினிமம் ஒரு 10% நம்ம பென்ஷன் என்ன ஆகணும்? கூடுதலாக வரணும். அப்படி தான் நம்ம கணக்கு போட்டிருக்கோம். கீழே இந்த 40 வயசுக்காரருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மீதிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 40 வயசுக்காரருக்கு 10 வருஷம் தான் டைம் இருக்குது. அவருக்கு இன்னைக்கு பென்ஷன் 10,000 ரூபாய் வேணும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சோம் இதே 10,000 ரூபாய் செட் ஆகாது. அப்போ 10% நீங்கள் அப்படியே க்ரோத் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 10 வருஷத்தில் 2.5 மடங்கு வரணும். அப்போ அந்த 2.5 மடங்குன்னா 10,000 ரூபாய் இன்ட்டு 2.5 போட்டிங்கன்னா 25,000 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கீழே இருக்கிறது 40 வயசுக்காரருக்கு சொல்லிட்டு அடுத்த 10 வருஷத்துல எப்படின்னு. ஒருவேளை அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றி பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்துங்க. அடுத்த 10 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆகணும், இல்லை அடுத்த 15 வருஷத்துல ரிட்டையர் ஆகணுங்கிறத நான் சொல்றதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு சரின்னு பண்றதை செய்யுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 25,000 ரூபாய் பென்ஷன் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுதான் என்னது எக்ஸாக்ட்லி அப்ரோச். ஸோ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், 25 வருஷத்துக்கு 10 டைம்ஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு 10,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறீங்கன்னா அன்னைக்கு 1,00,000 ரூபாய் பென்ஷன் வாங்கணும். அதுதான் அடிக்வேட் பென்ஷன். அடுத்தது 20 வருஷம்னா 7 மடங்கு. அடுத்தது 15க்கு 4, 10க்கு 2.5 இல்லையா? இப்போ உங்க பென்ஷன் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சா? இந்த பென்ஷன் கால்குலேஷன் பண்றது முக்கியம் கிடையாது. 25,000 ரூபாய் வரணும்னா 100 டைம்ஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்ககிட்ட கார்பஸ் எவ்வளோ இருக்கணும்? 25 lakhs ஆகுது மினிமம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு 1% growthன்னு வச்சா கூட ஸ்டாக்ஸ்ல 1% மந்த்லி growthன்னு வச்சா கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? 25,000 ரூபாய் எடுத்து செலவு பண்ண முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் இல்லையா? இப்போ இந்த கார்பஸை நான் கிரியேட் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கிள் பேமெண்ட் நான் எடுத்து வைக்கணும். அந்த சிங்கிள் பேமெண்ட் அடுத்த சில வருஷங்கள்ல என்னவாகணும்? அந்த கார்பஸா கிரியேட் ஆகணும். இதுதான் நம்ம ஐடியா. நம்ம என்ன பண்ணோம், 15% CAGRல போட்டு காட்டுங்க அப்படின்னா நான் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். அதாவது 1 lakh rupees மந்த் ஆன் மந்த் வரணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு 1 crore ஒரு கார்பஸ் வச்சுக்கலாம், அதுல இருந்து மாசம் 1 lakh எடுத்து செலவு பண்ணலாம். அதுதான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஆகி இருந்தா உங்ககிட்ட ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் 25 வருஷம் டைம் இருக்கு இல்லையா? அதில் எவ்வளோ எடுத்து வைக்கணும் தெரியுமா? கிட்டத்தட்ட 3,12,500 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது 1 கோடி ரூபாவா கன்வெர்ட் ஆகும். ப்ரொவைடட் அது 15% CAGR இருந்தா. இல்லைன்னா அது கம்மியாச்சுன்னா அதுவும் குறையும், அது அதிகமானா கார்பஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதையும் நான் சொல்கிறேன். பட் நம்ம ஒரு கால்குலேஷன் தானே பண்ணுறோம். இப்போ பாருங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. 3,12,500 ரூபாய்ங்கிறது உங்களுடைய பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்கோம். எவ்ரி 5 years it has to get 2 times if at all it is a 15% CAGR இல்லையா? அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இது 6,25,000 ரூபாய் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12,50,000 ரூபாய். அதுக்கு அடுத்தது ஒரு 5 year பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 50 ஆகும், 50 1 ஆகும். இது வந்து ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் தான். இந்த அமௌண்ட் தான் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதை விட கூட குறைய இருக்கலாம். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதுவுமே இல்லாமல் ரிட்டையர் ஆகிறத விட ஒரு கார்பஸோட ரிட்டையர் ஆகிறது எவ்வளோ கௌரவம், அதை யோசிக்கணும்ல. இதில் முக்கியமாக மன கஷ்டமான சில விஷயம் நான் சொல்லட்டுமா? உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு என்ன செலவுனாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் செஞ்சு தரேன். ஒரு பிள்ளையா நம்ம சொல்றதுல தப்பு இல்லைல்ல. ஆனால் இது சரியா அப்படின்னா இது தவறு. ஏன் அப்படின்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் அவங்க செலவு பண்ண கை, பணம் சம்பாரிச்சு செலவு பண்ண கை. இன்னைக்கு நம்ம குழந்தை, இப்போ என்னோட குழந்தையாவே இருந்தா கூட என்னோட குழந்தைக்கும் நான் தான் வாங்கி கொடுக்க போறேன், எங்க அம்மாவுக்கும் நான் தான் வாங்கி கொடுக்க போறேன். ஆனால் எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, தன்னோட பேர குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும். அவங்க கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணுனாலும் நான் செய்ய போறேன், உனக்கு எதுவுமா காசுன்னு நான் கேட்க முடியுமா? அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி, மாசத்துல ஒரு 2,000 3,000 உங்களால என்ன முடியுமோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு சம்பளம் வரும்போது அவங்களுக்கும் கொடுத்துருங்கன்ற. பிசினஸ் பீப்புளா இருந்தா உங்களோட ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க சம்பளம் போடுவீங்கல்ல, அப்ப என்ன பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாவுக்கும் மாசம் ஆனா ஒரு பென்ஷன் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. சீரியஸாவே சொல்றேன், அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் கொடுங்க, உங்களால என்ன முடியுமோ கொடுங்கன்றோம்.
அதில் வச்சு அவங்க குழந்தைங்களோட அவங்க பேர பசங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த டாபிக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன். இதெல்லாம் அந்த ஃப்ரீடமெல்லாம் அவங்ககிட்ட இல்லைங்கிறத நான் உங்களுக்கு புரிய வச்சேன். பட் இது எதிர்காலத்தில் இதெல்லாம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னா நாம் எப்படி இருக்கணும், அதை தான் இப்போ பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் டைமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போ அவ்வளோ பெரிய பணம் இல்லை. நான் என்ன பண்ணலாம், நான் மாதம் சேர்த்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள். மாதம் எடுத்து வைக்கணும்னா எவ்வளோ எடுத்து வைக்கணும், ஒரு 60 மாதத்துக்கு எடுத்து வைங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் சரி, நீங்கள் 25 வருஷத்தில் சேர்த்து வைக்கிற காசில் எது பெருசாக வளரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 5 வருஷம் போட்டிங்க பாருங்க, அந்த பணம் தான் உங்களுக்கு பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இருக்க லாஸ்ட் 10 இயரில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக க்ரோத்தே இருக்காது. அதனால நீங்கள் செய்யறத நல்லா செய்யுங்க, பெட்டராக செய்யுங்க, ஆனால் முதல்ல 5 வருஷத்துலேயே முடிச்சிருங்க. ஓகே, அப்படி நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் ஒரு எஸ்ஐபி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நீங்கள் முதல் கேஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3,12,000 ரூபாய் வேணும்னா நீங்கள் எவ்வளோ எஸ்ஐபி போடணும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, லோன் கால்குலேட்டர் மாதிரி எடுத்து போட்டு 3,12,000 ரூபாய் லோனு நினச்சிக்கங்க. லோன்லாம் வாங்க சொல்லலை, லோன் நினச்சிக்கிட்டு இஎம்ஐ என்ன வரும்னு கணக்கு போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும், உள்ள பம்பின் பண்ணிக்கிட்டே வரணும். கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் வருது, 6,875 ரூபாங்கிறது 7,000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கோங்க. மாதம் 7,000 ரூபாய் 60 மாதம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு கார்பஸாக கிரியேட் ஆகி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கிளியரா இந்த இடம்? ஓகே, அடுத்தது ஒருவேளை எனக்கு அவ்வளோலாம் இல்லைப்பா, நான் அடுத்த 20 வருஷத்தில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 9,625 ரூபாய் விச் இஸ் 10,000 ருபீஸ் மந்த் ஆன் மந்த் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான கார்பஸ் கிரியேட் ஆக சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ 15 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. 11,000 ரூபாய் வருது, 11,000 ரூபாய் மாதம் கட்டணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் உங்களுக்கு 13,750 ரூபாய், கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வருது. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் வாங்குற சம்பளமே 20,000 ரூபாய் தான். மொத்தத்தையே கொண்டு போய் நான் என்ன பண்ண முடியாது, பென்ஷனில் போய் லாக் பண்ணிக்க முடியாது. அதனால் 10 இயரில் சேலஞ்ச் எடுத்துக்கணும்னா அதுக்கு உங்ககிட்ட நல்ல வருமானம் இருந்து உங்களோட செலவுகள் போக ஓரளவுக்கு உங்களால் முடியும், சமாளிக்க முடியும்னா நீங்கள் இந்த ரேஞ்ச் போகலாம். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 15 இயர்ஸாவது நீங்கள் அதுக்கு டைம் தரணும். அதுக்கு கீழே போனால் பெரிய அளவுக்கு கார்பஸ்லாம் கிரியேட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு 15 வருஷம் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் 35 வயசா கரெக்டாக 50 வயசில் பிளான் பண்ணுங்கள். 25 வயசு பையன் கூட என்ன பண்ணலாம், 15 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலாம். டு பி ஃப்ராங்க், நான் ரிட்டையர் ஆகும்போது, நான் ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது என்னுடைய வயசு 37. 2021 ஐ ரிசைன்ட் மை ஜாப் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இன்றைக்கும் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறேன், எனக்கு பிடிச்ச உங்ககிட்ட பேசுகிறேன், உனக்கு பிடிச்ச வீடியோ எடுத்து போடுறேன், எனக்கு பிடிச்சதை செய்கிறேன். கம்மியான வருமானமாக இருந்தாலும் கூட சரிங்களா, ஐ ஹாவ் அ பேக்கப். ஏன்னா 15 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் கரியரில் 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ அந்த பேக்கப்பை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தைரியமாக இருக்கலாம். அதை தான் சொல்கிறேன். 37 வயசில் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நீங்களும் ரிட்டையர் ஆகிடுங்கன்னு நான் சொல்லலை. பட் பிளான் யுவர் ரிட்டையர்மெண்ட். அது 35 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம். பிளான் யுவர் ரிட்டையர்மெண்ட், டேக் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், கெட் ரிட்டையர்மெண்ட். ஒரு ஹோம் லோன் எடுத்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், 45,000 சம்பளம் வரும், 25,000 ரூபா ஹோம் லோன் கட்டுவோம். அதாவது அவன் சக்திக்கு மீறி கட்டுவான். நீங்கள் அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஏன்ப்பா என்னப்பா 25,000 ரூபாய், அப்போ அவன் உங்களுக்கு காரணம் சொல்லுவான். என்னென்ன காரணம் சொல்லுவான் தெரியுமா? வீடுங்கிறது என்னோட கனவு மாதிரி, அதில் நான் எவ்வளோ ரூபாய் வேணால் போடலாம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எவ்வளோ பேர் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது காரணம் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தானே நமக்கு 45,000 சம்பளம், காலப்போக்கில் வந்து சம்பளம் ஏறும், பட் இஎம்ஐ அதுவாக தானே இருக்கும், மாறாதில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவோம், எதிர்காலத்தில் எப்படியா இருந்தாலும் இந்த வீடுன்ற சொத்து தானே, எனக்கு தானே வரப்போகுது, அப்போ நான் இன்னைக்கு ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு இஎம்ஐ கட்டுறதுக்கு பல காரணங்கள் தேடுவோம். அதே மாதிரி தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானையும் முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ஆனால் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணத்தை தேடுங்க. எதிர்காலத்தில் நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கணும், அடுத்தது எதிர்காலத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும், இதுவும் சொத்து தானே, இந்த சொத்துக்காக நான் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலாம், அஃபோர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் உங்களோட பேஷன் கடைசி வரைக்கும் எங்கே இருக்கும், இந்த பார்ஸ் பின்னாடியே தான் இருக்கும். ஸோ அந்த பார்ஸை ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது யார் முடிவு பண்ணணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எதுக்கு இந்த வீடியோ எடுத்தேன்னுட்டு. ரைட், எல்லாரும் மாதிரியும் நானும் பணத்தை சேர்த்து வைங்க, அதுலேருந்து உங்களுக்கு மாதம் வட்டி வரும், அதை வச்சு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுங்க, அதை சொல்கிறதுக்கு இல்லை. எதை நோக்கி நம்ம போகணுன்றதை பிளான் பண்ணி பண்ணுங்கிற சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு விரும்புகிறவங்க லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் ஒரு வீடியோவும் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.